Hello students, I am Susai Selvaraj, BG Assistant in Chemistry, SET Vidyadevi Metric Higher Secondary School, Alivalam. So, okay dear student, now unit number 7, 12th Chemistry, Chemical Kinetics. Last class, நம்ம என்ன பார்த்தோம்னா அப்படின்னா half life period, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ப்ராப்ளம் ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தோம். கொஞ்சம் உங்களுக்கும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். சரி, இப்போது வி வில் டிஸ்கஸ் அபவுட் கொல்யூஷன் தியரி. இந்த கொல்யூஷன் தியரி அப்படின்னா மோதல் கொள்கை அப்படின்னு அர்த்தம். இதை யார் ஃபஸ்ட்னு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா மேக்ஸ் ஸ்ட்ரக்ஸ் இன் 1916 அண்ட் வில்லியம் லீவிஸ் 1918 டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி, chemical reaction occur as a result of collision between the reacting molecule. Between the reacting molecule அப்படின்னா இங்கே A2 அப்படிங்கிற ஒரு ரியாக்டன், B2ங்கிற ரியாக்டன், இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டுக்கு இடையில நடக்கக்கூடியதான் அந்த கொல்யூஷன். ஸோ கிவ்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 2AB அப்படிங்கிறது கிடைக்குது. இஃப் வி கன்சிடர் that the reaction between A2 and B2 molecules proceed through collision between them, then the rate would be proportional to the number of collision per second. அதாவது ஒரு வினாடியில் அந்த நம்பர் ஆஃப் கொல்யூஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்குது அதோடைய ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் the rate would be proportional to the number of collision per second. Then rate is directly proportional to number of molecules colliding per liter per second or collision rate. The number of collision is directly proportional to the concentration of both A2 and B2. A2 and B2ங்கிறது molecule. So therefore collision rate is directly proportional to concentration of A2, concentration of B2. So here is directly proportional to remove பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் சேர்க்குறோம், ஒரு கான்ஸ்டன்ட் Z அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம். ஸோ collision rate is equal to Z concentration of A2, concentration of B2, where Z is a constant. So இங்கே rate எப்படி எழுதுறோம்? So A2 plus B2 gives 2AB. அப்போ therefore rate direct is equal to Z concentration of A2, concentration of B2. Then the collision rate in gases can be calculated from kinetic theory of gas. ஸோ இந்த கொல்யூஷனுடைய ரேட்டை நம்ம எதன் மூலமாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் மூலமாக கால்குலேட் பண்ணலாம். ஃபார் ஏ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் 298 கெல்வின். இப்போ 298 கெல்வின் அப்படின்னா 27 டிகிரி சென்டிகிரேட். ஸோ டிகிரி சென்டிகிரேட் எப்படி கெல்வினாக மாற்றுறது? 273 அப்சல்யூட் டெம்பரேச்சரை ஆட் பண்ணணும். அண்ட் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஈச் மாலிகுல் அண்டர்கோஸ் அப்ராக்சிமேட்லி 10⁹ கொல்யூஷன் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 10⁹ மடங்கு கொல்யூஷன் மோதல் நடக்குது. அப்போ therefore 1 கொல்யூஷன் இன் 10⁻⁻9 செகண்ட். இப்போ ஒரு கொல்யூஷன் எவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படின்னா 10⁻⁻9 செகண்டில். thus if every collision resulted in reaction, the reaction would be complete in 10⁻⁻9 second. In actual practice this does not happen. so ஆக்சுவலாக இது ப்ராக்டிஸ் நடக்காது. It implies that all collision. Next, activation energy. ஸோ மார்க் 2 மார்க்கு. ஆக்டிவேஷன் அப்படின்னா கிளர்வுகொள் ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இன் ஆர்டர் டு ரியாக்ட் த கொலைடிங் மாலிகுல் மஸ்ட் பாசஸ் ஏ மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம ரன்னிங் ரேஸ் போகிறோம் அப்படின்னா ரன்னிங் ரேஸில் எனக்கு வந்து எனர்ஜி வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது எனர்ஜெட்டிக்காக ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதோ குடிச்சிருக்கணும். அப்போ மினிமம் எனர்ஜியை தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். தென் கொல்யூஷன் ஃபேக்டர் எஃப்னு சொல்கிறோம். அப்போ therefore ஃபார்முலா F is equal to e⁻−EA/RT. ஒன்ஸ் அகெயின் collision factor F is equal to e⁻−EA/RT. so where E is equal to activation energy கிளர்வுகொள் ஆற்றல், T temperature in Kelvin, R gas constant 8.314 joule Kelvin inverse mole inverse. so then let us calculate the collision factor F for a reaction having activation energy of 100 kilojoule mole inverse at 300 Kelvin. ஸோ இதில் என்ன கிவன் வேல்யூ அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 100 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். KS equal to 100 kilojoule mole inverse. T is equal to 300 Kelvin. You know R is equal to gas constant
8.314 joule Kelvin inverse mole inverse. So substitute this formula. F is equal to e power minus EA 100 into 10 power 3 joule mole inverse divided by 8.314 joule Kelvin inverse mole inverse into 300 Kelvin. So அப்போ இங்கே 20க்கு இங்கே 20 கேன்சல் பண்ணுறோம், இங்கே ஒரு கெல்வினுக்கு இங்கே ஒரு கெல்வின் இன்வர்ஸை கேன்சல் பண்ணுறோம், மோல் இன்வர்ஸோட கேன்சல் பண்ணுறோம், ஒரு ஜூலோட கேன்சல் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 10 பவர் 3 1000 சொல்லலாம். 1000 டிவைடட் பை 8.314 இன்ட்டு 3, அவ்வளோதான். ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 40 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும், 40.25 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது, 40.09 கிடைக்குது. ஸோ அதான் இ பவர் மைனஸ் 40. அப்போ அந்த இ பவர் மைனஸ் 40 இந்த சைடு வந்தது அப்படின்னா அப்போ அப்ராக்சிமேட்லி 4 into 10 power minus 18. ஸோ இந்த 4 into 10 power minus 18 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொல்யூஷன் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட், அதாவது ப்ராப்பர் கொல்யூஷன் இம்ப்ராப்பர் கொல்யூஷன் டயக்ராம் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்கலாம். ப்ராப்பர் அலைன்மெண்ட் அப்படின்னா A2 மாலிகுல் B2 மாலிகுல், க்ரீன் கலராக இருக்கிறது A2, பிங்க் கலரில் இருக்கிறது B2. இந்த A2 B2 ரியாக்ட் ஆகுது, ரியாக்டண்ட்டு கிவ்ஸ் ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் கிடைக்குது, அதான் எஃபெக்டிவ் கொல்யூஷன். ஸோ இந்த இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் கிவ்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ராடக்ட் ஏபி அப்படிங்கிற 2 சைடு கிடைக்குது. ஸோ இது ப்ராடக்ட். ஸோ இது ப்ராப்பர் அலைன்மெண்ட். இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஏ மாலிகுல் இந்த சைடில் இருக்குது, பிபி இப்படி இருக்குது. ஸோ இப்போ கொலைடிங் பண்ணும் பொழுது இந்த ஏயும் பி மட்டும்தான் கொலைட் ஆகும், இந்த ஏயும் இந்த பியும் கொலைட் ஆகாது. ஸோ அது இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ கிவ்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா எகைன் ரியாக்டண்ட்டே கிடைக்கும், இங்கே ப்ராடக்ட் கிடைக்குது, இங்கே ரியாக்டன்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது, இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் ரியாக்டண்ட்டாகவே இருக்குது, ப்ராடக்டாக மாறலை. ஸோ தென் ஸ்டெரிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெரிக் ஃபேக்டர். இந்த ஸ்டெரிக் ஃபேக்டரை ரோன்னு சொல்கிறோம். இப்போ ரேட்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப் இன்ட்டு கொல்யூஷன் ரேட். இன்னும் கொல்யூஷன் ரேட் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். கொல்யூஷன் ரேட் என்ன அப்படின்னா இசட் இன்ட்டு, இதான் கொல்யூஷன் ரேட். இந்த ஃபார்மில் பாருங்கள், இசட் இன்ட்டு A2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2, இதான் கொல்யூஷன் ரேட் இங்கே இருக்குது, இதான் கொல்யூஷன் ரேட்டு. அடுத்து எஃபோட வேல்யூ e power minus EA by RT, அடுத்து P. ஸோ இதான் ரேட் ஈக்குவல் டு as per the rate law, rates equal to K into A2 B2 where K is the rate constant equation 2. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ரேட்டுன்னு இருக்குது, அதனால் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் இதை வந்து இதுக்கு ஈக்குவல் சொல்லலாம். இங்கேயும் A2 இருக்கா, இங்கேயும் A2 கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன கிடைக்குது, K is equal to, அப்போ therefore K is equal to P into Z e power EA by RT. ஸோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெரிக் ஃபேக்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஸ்டெரிக் ஃபேக்டர் K is equal to PZ e power minus EA by RT. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அர்கீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ அர்கீனியஸ் ஈக்குவேஷன் அடுத்து அவருடைய டேர்ம் தான் நமக்கு முக்கியம். அர்கீனியஸ் suggested that the rate of most reaction vary with temperature in such a way that the rate constant is directly proportional to e power minus EA by RT, and he proposed the relation between the rate constant and temperature. ஸோ ஃபார்முலா கொடுக்குறாரு, K is equal to A e power minus EA by RT. ஸோ இதான் அர்கீனியஸ் உடைய ஃபார்முலா. ஸோ ஈக்குவேஷன் 2 மார்க்கில் கேட்குறாங்க, 3 மார்க் கேட்குறாங்கன்னா இதை மட்டும் எழுதுனா போதும், முன்னாடி உள்ள எழுத வேண்டாம். K is equal to A e power minus EA by RT where A is the frequency factor, R is the gas constant, EA is the activation energy of the reaction, and T absolute temperature in Kelvin. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 மார்க்கில் கேட்டால் இதை மட்டும் எழுதுனா போதும். இப்போ 3 மார்க் 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதை கொஞ்சம் கொஸ்டினை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறோம். ஃபார்முலா K is equal to A e power minus EA by RT, taking logarithm on both side of the equation 1. ஸோ logarithm எடுக்கிறோம். அப்போ K வந்து lnK is equal to A lnK plus ln e power minus EA by RT. We know that ln e is equal to 1, ln e is equal to 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ ஃபார்முலா ln K is equal to ln A minus EA by RT. இப்போ அந்த T இருக்கு இல்லையா, T வெளில எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், ln K is equal to ln A minus EA by R into 1 by T. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னா y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. The above equation of the form of a straight line y is equal to mx plus c
A plot of L and K versus 1 by T gives a straight line. அப்போ நம்ம கொடுக்கும்போது அவருடைய இது ரியாக்டண்ட்டு இது என்ன ஆகுது அப்படின்னா இதோட மினிமம் எனர்ஜி, அதாவது ஆக்டிவ் எனர்ஜி சொன்னோம் இல்லையா, மினிமம் எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இது வரைக்கும் போகுது. ஸோ இதுதான் இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு உள்ளது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி EA அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எகைன் என்ன ஆகுது, எனர்ஜி ரெடியூஸ் ஆகி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதோடைய இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பிளாட்டில் சொல்கிறோம். ஸோ with the negative slope EA by minus EA by RT, if the rate constant for a reaction at two different temperature is known, we can calculate the activation energy as follows. At temperature T is equal to T1 வச்சுக்கிறோம், the rate constant K is equal to K1 வச்சுக்கிறோம். அப்போ அந்த ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பாருங்கள், ln K1 is equal to ln A minus EA by RT1. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். Once again ln K1 is equal to ln A minus EA by RT1. So next at a temperature T வந்து T2 ன்னு வச்சுக்கிறேன், at rate constant K is equal to K2 ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறுது, ln K2 is equal to ln A minus EA by RT2. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம், 3 minus 2. அப்போ 3 என்ன, ln K2 minus 2 ln K1 is equal to minus E. இந்த இடத்துல ஃபார்முலா வருது, ln A இந்த ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் மைனஸ் வரும். அப்போ ln Aவும் அதில் உள்ள ln Aவும் கேன்சல் ஆகிரும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மைனஸ் EA by RT2 ப்ளஸ் EA by RT1. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் EA by R அப்படிங்கிறது காமனாக இருக்குது, அதனால் EA by Rஐ வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டெப் இடையில இருக்குது, மைனஸ் 1 by T2 ப்ளஸ் 1 by T1ன்னு இருக்கும். அப்போ 1 by T1 ப்ளஸில் இருக்கிறனால அதை முன்னாடி போட்டுட்டு மைனஸ் 1 by T2வை பின்னாடி போட்டிருக்கோம் இந்த ஃபார்மில். அப்போ ln மைனஸில் இருக்கிறனால லாகர்தமில் மைனஸில் இருந்தால் டிவைடில் போடலாம், ப்ளஸில் இருந்தால் மல்டிபிளில் போடலாம். அப்போ ln K2 by K1 is equal to EA by R 1 by T1 minus 1 by T2. ஸோ இப்போ ln அப்படிங்கிறது ஆக்சுவல் லாகர்தமை யூஸ்வல் லாகர்தமை மாற்றணும் அப்படின்னா 2.303 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ln வந்து லாகாக மாறுது, K2 by K1 is equal to EA by R into இந்த இடத்துல LCM எடுக்கும், டேக்கிங் த LCM. இங்கே 1 by T1 minus 1 by T2. அப்போ T1 T2 LCM எடுத்தோம்னா T2 இங்கேயும் T1 இங்கேயும் போயிடும். அப்போ T2 minus T1 divided by T1 T2. அப்போ log இந்த 2.303 இங்கே கீழே டிவைடில் வந்துடுது. அப்போ log K2 by K1 is equal to EA by 2.303 R into T2 minus T1 divided by T1 T2. ஸோ இதுதான் அர்கீனியஸ் கான்ஸ்டன்டோடைய ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இது என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அதை சேம் அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்கோம். ln K2 minus ln K1 is equal to minus EA by RT2 plus EA by RT1. This equation can be used to calculate EA from rate constant K1 and K2 at temperature T1 and T2. அதாவது K1 K2 T1 T2 டெம்பரேச்சர் தெரிஞ்சு அப்படின்னா EA நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அடுத்து ஒரு ப்ராப்ளம், a rate constant of a reaction at 400 and 200 Kelvin. அப்போ லோயர் கெல்வின்னா T1 வச்சுக்கோங்க, ஹையராக T2ன்னு வச்சுக்கோங்க, அண்ட் 0.04 அண்டு 0.02 ரேட் கான்ஸ்டன்ட்டு. லோயராக K1 வச்சுக்கோங்க, ஹையராக K2ன்னு வச்சுக்கோங்க. கால்குலேட் த ஆக்டிவேஷன் எனர்ஜி EA கால்குலேட் பண்ணணும். அக்கார்டிங் டு அர்கீனியஸ் ஈக்குவேஷன் log K2 by K1 is equal to EA by 2.303 R T2 minus T1 by T1 T2. ஸோ இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் உண்டு. இப்போ கிவன் வேல்யூ T1 வேல்யூ இருக்குது, T2 K1 K2 வேல்யூ இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். log 0.02 by divided by 0.04 divided by 0.02. செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகுது. இங்கேயும் கீழேயும் 2 டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் இருக்குது, மேலேயும் 2 டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ log 2 is equal to EA by 2.303 இன்ட்டு ஆரோடைய வேல்யூ இருக்குது. இங்கே T2 minus T1 divided by T1 into T2. ஸோ இதோடைய வேல்யூ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 400ல் 200 போச்சுன்னா 200. இப்போ 200 divided by 200 அடிச்சிடலாம். அப்போ 1/400 கிடைக்கும். இப்போ என்ன அப்படின்னா நமக்கு EA தான் வேணும்.
இஏ அப்படியே வச்சுட்டோம்னா இந்த வேல்யூ எல்லாம் இங்கே கொண்டு போயிடலாம், அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும், இஎஸ் ஈக்குவல் டு log 2 இன்ட்டு 2.303 இன்ட்டு 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் இன்ட்டு 400 கெல்வின். இப்போ இந்த இடத்துல கெல்வின் இருக்கு இல்லையா, அந்த கெல்வினையும் இங்கே இருக்கக்கூடிய கெல்வின் டேஷையும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த கெல்வின் கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்குது, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இஎஸ் ஈக்குவல் டு 2305 ஜூல் மோல் இன்வர்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு 3 மார்க். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேட் கான்ஸ்டன்ட் கே ஆஃப் எ ரியாக்ஷன் வேரிஸ் வித் டெம்பரேச்சர் டி அக்கார்டிங் டு த ஃபாலோவிங் அர்கினியஸ் ஈக்குவேஷன். அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. லாக் ஏ ஈக்குவல் டு லாக் ஏ, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கணும், மைனஸ் இஏ பை 2.303 ஆர் 1/t ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. வேர் இஏ இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி வென் ஏ கிராஃப் இஸ் plotted ஃபார் லாக் ஏ வர்சஸ் 1 டெம்பரேச்சர் எ ஸ்ட்ரைட் லைன் வித் எ ஸ்லோப் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மைனஸ் 4000 கெல்வின். அப்படின்னா எம்மோட வேல்யூ m is equal to y is equal to mx plus c ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிதுன்னா அதான் ஃபார்முலா, y is equal to mx plus c. ஸோ அப்போ அந்த இடத்துல எம்மோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மைனஸ் 4000 கெல்வின். இது எம்மோட வேல்யூ. இஸ் அப்டைன் கால்குலேட் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. இஏ கேட்டிருக்காங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும், அவங்களே ஈக்குவேஷனில் கொடுத்தது தான். லாக் ஏ ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் இஏ பை 2.303 ஆர் 1/t. நம்ம யூனோ y is equal to mx plus c. ஹியர் m is equal to இந்த வேல்யூ, m is equal to இந்த வேல்யூ என்ன, மைனஸ் இஏ பை 2.303 இன்ட்டு ஆர். அப்படின்னா நமக்கு இஏ தான் வேணும், அதனால இந்த வேல்யூ இங்கே கொண்டு போனால் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்எம். ஆருங்கிறது உங்களுக்கு தெரியும், கேஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ இஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 இன்ட்டு 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் 4000. இதுதான் எம்மோட வேல்யூ. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த கெல்வின் இன்வர்ஸும் இந்த கெல்வினும் கேன்சல் ஆகிடுது. அப்போ எகைன் ஜூல் மோல் இன்வர்ஸ் வருது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 76,589 ஜூல் மோல் இன்வர்ஸ். அப்போ தேர்ஃபோர் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈக்குவல் டு அதான் இஎஸ் ஈக்குவல் டு. தென் நம்ம டெஸ்ட் நம்பர் 5 கொடுத்துருக்கோம். ஆன்சர் த ஃபாலோயிங் த கொஸ்டின். இதில் ப்ராப்ளம் இருக்குது, தியரி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தெரியாத ஆன்சரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு போட்டுருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஒன்ஸ் அகெயின் நடத்தியிருக்கிற வரைக்கும் நல்லா படிங்க. எக்ஸாம் திரும்ப ஸ்கூலுக்கு வந்த உடனே ஆன்லைன் நடத்தின போர்ஷன் திரும்ப நடத்த மாட்டோம். நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.